I welcome you all once again to the course of IoT from Code.fi. இந்த வீடியோவில் நம்ம வந்து NodeMCU-லேருந்து IoT டேட்டாவை எப்படி ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ். NodeMCU-வை ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு நம்ம ThinkSpeak IoT பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஃபீல்டுலேருந்து ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ThinkSpeak IoT பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு APIs அண்ட் கீஸ் அங்கே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ரீட் ஏ சேனல் ஃபீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏபிஐ ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் யூஸ் பண்ணி நம்ம போன வீடியோவில் எப்படி எழுதணும் டேட்டாவை எழுதணும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ரீட் ஏ சேனல் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்ட்லேருந்து டேட்டா ரீட் பண்ணுமோ அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 4ல் இருக்க டேட்டாவை நான் ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டோட இதை வந்து உங்களுக்கு பியூட்டிஃபை பண்ணாமல் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்திருக்கும். இதே டேட்டாவை NodeMCU மூலிமா எப்படி ரீட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்குள்ளே போகலாம். ஸோ டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 2 மெயின் லைப்ரரிஸ் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா AshInclude Wi-Fi client.h, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ESP8266 HTTP client. ஸோ AshInclude ESP8266 HTTP client. ஸோ இது ரெண்டு தான் நமக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஹெடர் ஃபைல்ஸில் நம்ம 2 மெத்தட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ HTTP கிளைண்ட்டுக்கு நான் HTTPங்கிற நேம் கொடுக்குறேன். ஸோ தட் நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணி இந்த HTTP இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைஃபை கிளைண்ட்டுக்கு நான் கிளைண்ட்டுங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். தென் வாய்ட் செட்டப்பில் கனெக்ட் டு வைஃபை கனெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம வாய்ட் லூப்புக்குள்ளே டேட்டாவை ரீட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு HTTP பிகின் பண்ணணும். ஸோ அதுக்கு HTTP.begin. ஸோ இதுலேயும் நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கிளைண்ட் அண்ட் URL கொடுக்கணும். ஸோ நமக்கு இங்கே கிளைண்ட் வைஃபை கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி கிளைண்ட்டு URL பார்த்தீங்கன்னா ஸோ ஏபிஐ கீஸில் உங்களுக்கு இருக்கிற URL ரீட் டேட்டா சேனல் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த URL தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். ஸோ அந்த URL கிளிக் பண்ணிட்டேன். இந்த லாஸ்ட்டில் 2ங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நீ எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா வேணுமோ அதை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டேட்டாவை தான் லாஸ்ட் 2 டேட்டாவை தான் ரீட் பண்ண போகிறதுனால 2லேயே விட்டேன். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சின்ஸ் நம்ம 4th ஃபீல்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுனால. தென் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி int HTTP code is equal to HTTP.get. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கிறதுக்காக HTTP getங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வர ரெஸ்பான்ஸை நம்ம ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு HTTP.getString. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்காக வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். HTTP getString அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ தென் இஃப் ஆஸ் யூஷுவல் HTTP கோட் greater than 0 இருந்தால் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே ஆல்ரெடி ரெஸ்பான்ஸை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸ்ட்ரிங்
நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்ட்ரிங்கில் ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சீரியல் பிரிண்டில் ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். சீரியல் பிரிண்ட் ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நான் இங்கே கால் பண்ணுறப்போ நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகும். இஃப் எல்ஸ் நமக்கு 0 இல்லை, நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா எல்ஸ் ஆஃப் சீரியல் பிரிண்ட் failed to connect, then end of it நம்ம http end பண்ணா போதும். http dot end. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி http NodeMCUல http மட்டும் தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ தட் நான் இந்த https எடுத்து விட்டு தட்ஸ் இட். கோடை இப்போ கம்பைல் பண்ணுறேன். கோட் கம்பைல் வச்சு நான் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணலாம். டூல்ஸில் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் NodeMCU ஒரு டைம் ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தட் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்திருக்க டேட்டா. ஸோ நாட் ஆஃப் கால் ஸ்டாப் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகுது நின்றோம். ஸோ உங்களுக்கு வந்திருக்க இதை நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனல்ஸ் ஃபீல்ட்ஸு தென் லாஸ்ட் 2 ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் அட் அண்டு அப்டேட்டட் அட்னு இருக்கும். ஸோ இது 2 தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம், இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே 30 and 90 இருக்கிறது தெரியும். நம்ம குரோமில் செக் பண்ணுறப்போ நமக்கு ஒரு அவுட்புட் வந்துச்சு. ஸோ அந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி அதே நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் 30 அண்ட் பிஃபோர் தட் 90. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அவுட்புட் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அவுட்புட் எங்கேருந்து வந்துச்சுன்னா உங்கள் ஃபீல்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் 4 சார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே 30 உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு முந்தின டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ இது 2 தான் வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்கிறது. ஸோ 30 and 90. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேட்டாவை மட்டும் எப்படி தனியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வைக்கிறது. ஸோ நமக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா இவ்வளோ பெரிய டேட்டா வந்திருக்கு, நமக்கு இவ்வளோ பெரிய டேட்டா தேவைப்படாது. நமக்கு வெறும் இந்த 2 ஃபீல்டோட வேல்யூ மட்டும் தானே தேவைப்படும். ஸோ அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.